ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா சேனல். இன்றைக்கானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கக்கூடிய, அதாவது டாக்டர் ஷர்மிகா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சித்தா டாக்டர் யூடியூப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியாதவங்க இருக்கவே மாட்டேங்க. அவங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூவும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். உண்மையான ரிவ்யூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். நெய் குடித்தா எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற விஷயங்களையும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இது இவங்க ட்ரெண்டிங், ஒரு டாக்டர் ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி எப்படி அழகாக்கிக்கிறது, அது மட்டும் இல்லாத எப்படி ஹேரு எப்படி உள்ள பாதுகாப்பு வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொன்னது தான் மக்களை ஈர்த்ததுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்திய மருத்துவ கவுன்சிலிங் பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இணையதளத்து மூலிமா ஒரு தவறான தகவல் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் இப்போ நிறைய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே தான் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க உடல் எடை கூட்டுறது குறைக்கிறத பற்றி அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. 10 நாள் வெயிட் லாஸ் 3 கிலோ இறச்சு அதே ஒரு குலாப் ஜாமுன் குட்டியோண்டு சாப்பிட்டேன்னா 3 கிலோ அதே ஒரே நாளில் ஏறும். டாக்டரை ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி திங்க் பண்ணுங்கப்பா. கொஞ்சம் சீப்பா இருக்கிறனால தான் மக்கள் பீஃப் மேல ஒரு மோகம் காட்ட ஆரம்பிச்சவங்க நம்ம தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இன்னொரு விஷயம் நம்மளோட உடம்பு, நம்மளோட டிஎன்ஏ தமிழ்நாடு இந்தியானே நீங்க எடுத்துக்கலாம். நம்மளை விட பெரிய மிருகத்தை நம்மளால டைஜஸ்ட். ஒரு சின்ன குலோப் ஜாமுன் சாப்பிட்டா உடல் எடை கூடிடும் 3 கிலோ அளவுக்கு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பேசியிருந்ததுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டுருச்சு. அது மட்டும் கிடையாது, ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிற விஷயங்களை குழந்தை பெருக்கணும் அப்படின்னா அறிவியல் ரீதியாலாம் இதுக்கு கிடையாது, கடவுள் நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியானா சும்மா கிடையாது. ஸோ அதுவும் முக்கியமாக ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க சொன்ன தகவலை பாருங்கள். நம்ம செக்ஸ் வச்சுக்கிறனாலையோ நம்ம உடல்நிலை கேடுனாலையோ அதெல்லாம் செகண்டரி ரீசன். பிரைமரி ரீசன் நேச்சர் ஷுட் கிவ் யூ த பர்த். காட் தான் அதுக்கு மனசு வைக்கணும். நேச்சர் ஒத்துழைச்சா மட்டும்தான் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இந்த குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு ஒரு ஆள் பண்ண தீமையான பிரச்சனைகளுக்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னா அது இருக்காது. இதுதாங்க பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துன்னு சொல்லலாம். இதனால் எப்படி குழந்தை பிறக்கிறது, மற்ற விஷயங்களுக்கு இந்த மாதிரி தவறான தகவலை ஒரு டாக்டரை இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதற்கான முழு விளக்கம் ஒரு 15 நாட்களுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு டாக்டர் இந்த மாதிரி சொல்லும்போது எல்லாருக்குமே யோசிக்க வேண்டிய விஷயமா ஆகிடுது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க அதுக்குரிய ஒரு அப்பாலஜியும் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி சில நேரங்களில் நான் பேசும்போது வேர்டு அதாவது எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னை அப்பாலஜி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த குலோப் ஜாமுன் விஷயங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நிறைய பேர் புகார் கொடுத்ததுனால அவங்களுக்கு இதுக்கான விளக்கம் நீங்கள் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. ஸோ எது எப்படியோ நல்ல விஷயங்களை அவங்க சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கிறது நல்லது. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உண்மைக்கு புறம்பா, அதாவது என்னது கடவுளை நம்புங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தான். ஸோ கடவுள் நம்பிக்கை மட்டும் இருந்துட்டால் குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற விஷயங்கள் சயின்டிஃபிக்காக சுத்தமாக இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க சொல்கிறது அது கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருந்ததுனால தான் இவ்வளோ சர்ச்சைக்கு உள்ளாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டாப் ட்ரெண்டிங்கில் வந்தாங்க. ஒரு டாக்டர் ட்ரெண்டிங்கில் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த விதத்தில் அவங்க சில நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது எல்லார் மனதிலையும் இடம் பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி நிறைய ஹேட்ரஸே சம்பாரிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். இவங்களுடைய அந்த சர்ச்சையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அவங்க சொன்னால் ஏதாவது டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? அதுக்குடைய ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேஷனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளோட வாகை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியான நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும்.